வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். டெய்லி என்ன குழம்புக்கு என்ன சைட் டிஷ் பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கருணக்கிழங்கு புளி குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷா முட்டைக்கோஸ் 3 பருப்பு கூட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு புளி குழம்பு பண்ண போறோம். 1/4 கிலோ கருணக்கிழங்க அரை மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வச்சிட்டோம்னா அதுல உள்ள மண்ணெல்லாம் போயிடும். இத மாதிரி நான் ஊற வச்சு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல வாஷ் பண்ண கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும். கிழங்கு கரெக்டா வெந்திருக்கு. தண்ணியை வெடிச்சிட்டு இந்த கிழங்கு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு லைட்டா பொரிய ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து பொரியணும். வெந்தயம் நல்லா பிரவுன் கலரா வர வரைக்கும் பொரியணும். அடுத்து இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 4 பல் பூண்டையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிரும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க 15 போட சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு சின்னதா கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வதங்கினதும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளிய மிக்சியில அரைச்சு சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கணும். நான் இதுல 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்ப பச்சை வாசனை போக வதங்கி வரட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது நான் அப்ப சேர்க்க மறந்துட்டேன். இப்ப 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காமையும் நல்லா இருக்கும். இந்த மிளகாய் தூள்ல காரம் இருக்காது, கொஞ்சம் கலருக்காக சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதுல தண்ணி சேர்க்கணும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 3 நிமிஷம் கொதிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். இந்த மாதிரி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்து இதுல கட் பண்ணி வச்ச கருணக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. சிம்லயே ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். சிம்லயே 8 நிமிஷம் இருந்து குழம்பு நல்லா திக்காயி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். கடைசி அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் 3 பருப்பு கூட்டு பண்றதுக்கு 300 கிராம் முட்டைக்கோஸா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்சி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இத 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 5-6 சின்ன வெங்காயம், இதுக்கு பதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 பல் பூண்டு, கட் பண்ண முட்டைக்கோஸ். இதுல 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். மொத்தமா 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வரட்டும். 3 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. முட்டைக்கோஸ் பருப்பு எல்லாமே கரெக்டா வெந்திருக்கு. இதுல அரைச்ச தேங்காய் கடவை, மிக்சி ஜார கழுவி 3/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு,
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கிடையில நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3ல இருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம். அடுத்து 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கூட்டுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ஆறும்போது இன்னுமே சரியா இருக்கும். கடைசியா கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். சுவையான முட்டைக்கோஸ் முப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.